அந்த இரவு காடு முழுவதும் இருளில் மூழ்கியது. மழை சத்தம் மட்டும் முழங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த சத்தத்துடன் மெல்லிய உளறல் குரலும் இருளில் ஒலித்தது. அந்த குரல் யாருடையது? அந்த காடு எதை மறைத்துக் கொண்டிருக்கிறது? பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, முந்தைய பகுதிகள் பார்க்கவில்லை என்றால் முதலில் அதை பார்த்துவிட்டு இப்பகுதியை பாருங்கள். அதற்கான வீடியோ மற்றும் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கார்ட்ஸில் உள்ளது. முந்தைய பகுதியில் நாம் பார்த்த கடைசி காட்சி, காட்டில் பெய்த மழையின் சத்தம் 4 பக்கமும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த புயலின் நடுவில் ஒரு விசித்திரமான குரல் மெல்லிய உளறல் போல காட்டின் இருளில் ஒலித்தது. அதன் தொடர்ச்சியை பார்ப்போம். மழையால் பறவைகளும் சிறு பிராணிகளும் கூட்டுக்குள் மறைந்தன. அதே நேரத்தில் 2 பாறைகளின் இடையே ஒரு மெல்லிய சத்தம். அது வேறு யாருமில்லை, லிசாதான். ஆம், லிசா இன்னும் உயிரோடு இருக்கிறாள். அவளின் மூச்சு மெல்லியதாய் பாறையின் சுவரில் சாய்ந்து கைகள் நடுங்கியபடி இருந்தாள். முதல் பகுதியில் ஜிம்மியின் கதை மட்டும் பார்த்தோம். ஆனால் இப்போது லிசாவின் கதை பார்ப்போம். அந்த காட்டில் அவளின் போராட்டம் அவளின் விதியை முடிவு செய்யும். மழை நின்றது, காடு அமைதியடைந்தது. லிசா நினைத்தாள், இங்கே தங்க முடியாது. மெதுவாக அவள் பாறையின் முனைக்கு சென்றாள். ஓநாய் அருகில் இருக்கிறதா அல்லது விலகிவிட்டதா? ஒரு நாளுக்கு மேலாக அவள் காட்டில் அலைந்திருந்தாள். உணவும் இல்லை, நீரும் இல்லை. உடல் பலவீனமடைந்தது, உதடுகள் உலர்ந்தது, நடைகள் சோர்ந்தன. ஆனால் முயற்சியை கைவிடவில்லை. பாறையிலிருந்து வெளியேறினாள். ஒவ்வொரு அடியும் முந்தையதை விட கனமாக. அவளுக்கு இருப்பது 2 வாய்ப்பு: முயற்சிக்க வேண்டும் அல்லது இறக்க வேண்டும். அதனால் மரத்தின் வழியாக இறங்கி வந்தாள். ஒவ்வொரு நிழலும் இதயம் துடிக்க வைத்தது. ஆனால் முன்னேறினாள். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு புரிந்தது. ஓநாய் காணவில்லை, வேறு விலங்குகளும் இல்லை, காடு வெறுமை. அப்போது ஒரு சத்தம் காதில் கேட்டது, நீர் ஓடும் ஓசை. அவள் விரைந்தாள். தொண்டை வறண்டது, உடல் தாகம். அவள் முழங்கால் மடக்கி கைகளால் தண்ணீர் எடுத்து குடித்தாள். ஒரு கணம் அவள் உயிரோடு இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் கேள்வி, சாலைக்குப் போகும் வழி. அந்த இரவு ஓநாய் துரத்தும் போது அவள் தவறான பாதையில் ஓடினாள். பயத்தில் மூழ்கிய கண்கள் சரியான பாதையை காணவில்லை. அவளின் நினைவுகள் குழப்பத்தில் கரைந்தன. இப்போது நீரோட்டமே ஒரே வழிகாட்டி. அதன் சத்தம் அவளுக்கு சாந்தி தந்தது போல. அதனை பின்தொடர்ந்தாள். சாலையை அடையலாம் என்ற நம்பிக்கை. அவள் நடக்கத் தொடங்கினாள். மெல்லிய அடிகள், பலவீனமான உடல். நேரம் கடந்தது. அவளின் உடல் மீண்டும் தளர்ந்தது. அப்பொழுது ஒரு மரத்தில் பழங்கள் தெரிந்தன. அவளின் கண்கள் பிரகாசித்தன. பசி தாங்க முடியவில்லை. மரம் ஏறினாள். விரல்கள் நடுங்கின. ஆனாலும் மேலே சென்றாள். அவள் பழங்களை பறித்தாள். வாய் வறண்டிருந்தது. பழங்களை பறித்தபின் வேதனை சிறிது குறைந்தது. ஆனால் கீழே இறங்கும் நேரத்தில் அவள் கண்கள் உறைந்தன. மரத்தின் அடியில் ஓநாய் நின்றிருந்தது. அதன் கண்கள் பிரகாசித்தன. அது அவளை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அவளுக்கு கீழே இறங்க வழியில்லை. பயம் மீண்டும் அவளை சுற்றி கொண்டது. அவள் அங்கேயே சிக்கிக் கொண்டாள். அப்பொழுது லிசா மரத்தின் மேலிருந்து சுற்றி பார்த்தாள். தற்செயலாக அவள் அதை கண்டாள். இதயம் துடிப்பு வேகமடைந்தது. மூச்சு சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டது. அது வேறு எதுவுமில்லை, அன்று இரவு ஜிம்மி பார்க்க நினைத்த அந்த இடமே. அங்கு பள்ளம் ஆழமாய் திறந்திருந்தது. அதனைச் சூழ்ந்து கருப்பு நிற திசுக்கள் பரவியிருந்தன, மெல்லிய அசைவுடன், பூச்சிகளைப் போல். ஆனால் இயற்கையல்லாத வடிவம். லிசாவின் உடல் நடுங்கியது. கைகள் வலுவிழந்தன. மரக்கிளையை இறுகப் பிடித்தாள். பல கேள்விகள் அவளின் உள்ளத்தில் பாய்ந்தன. இது என்ன இடம்? இந்த பள்ளத்தில் என்ன மறைந்திருக்கிறது? இதனை யார் உருவாக்கினார்கள்? அல்லது இயற்கையாக உருவானதா? அந்த காட்சி மட்டும் அவளின் உள்ளத்தை உறைய வைத்தது. கண்களில் சந்தேகம் கலந்த பயம்,
சிறிது நேரத்தில் ஓநாய் அங்கிருந்து விலகியது. அதன் அடிகள் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தது. பிறகு கிளைகளை பிடித்து இறங்க முயன்றாள். உடல் சோர்வுடன் தள்ளாடினாள். ஆனால் கையில் பழங்கள் இருந்ததால் பிடிப்பு பலவீனமடைந்தது. அதன் விளைவாக அவள் கீழே விழுந்தாள். பள்ளத்தின் அருகே தலைக்கல்லில் மோதியது. கண் பார்வை மங்கியது. மூச்சு சீர்குலைந்தது. அவள் அசைவின்றி கிடந்தாள். அதே நேரத்தில் ஜிம்மியும் அவன் நண்பனும் லிசாவின் வீட்டை அடைந்தனர். தாயார் கதவைத் திறந்தாள், கண்கள் சோகத்துடன். அவளின் பார்வையில் துயரம் மறைந்த கோபம். ஜிம்மி ஆறுதல் கூறினான். ஆனால் தாயார் கோபத்துடன் வார்த்தைகளை கூறினாள். அவள் ஜிம்மியின் காதலை குற்றம் சாட்டினாள். மைக்கேல் என்ற உறவினரின் பெயரைச் சொன்னாள். அவள் அவனை தேர்ந்திருந்தால் இப்போது பாதுகாப்பாக இருந்திருப்பாள் என்றாள். அந்த வார்த்தைகள் ஜிம்மியின் இதயத்தை நெரித்தன. குற்ற உணர்ச்சி அவனை சூழ்ந்தது. அந்த நேரத்தில் லிசாவின் தம்பி உண்மையை வெளிப்படுத்தினான். மைக்கேல் நல்லவன் அல்ல. அவனின் வேலை இயல்பானதல்ல. மர்மத்தில் மூழ்கிய வாழ்க்கை, யாருக்கும் புரியாத செயல்கள். அதை பற்றி சொல்லும்போது அவனின் குரலில் பயம் தெரிந்தது. ஜிம்மியின் நண்பன் மைக்கேலின் முகவரியை கேட்டான். சில நிமிடங்கள் அமைதியாயிருந்தான் லிசாவின் தம்பி. பிறகு விருப்பமின்றி அந்த முகவரியை கொடுத்தான். சில மணி நேரம் கழித்து ஜிம்மியும் அவன் நண்பனும் அங்கு இருந்து புறப்பட்டனர். ஜிம்மியும் அவன் நண்பனும் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்களின் கண்களில் தீர்மானம் மின்னியது. மைக்கேலை சந்திக்க வேண்டும். அதற்காக அவர்கள் பயணத்தை தொடங்கினர். அவன் இருக்கும் இடம் நோக்கி. மறுபுறம் லிசா தலைக்காயத்துடன் மண் மீது அசைவின்றி கிடந்தாள். ஆனால் இப்போது அவள் காணவில்லை. அந்த இடம் வெறுமையாக இருந்தது. யாராவது அவளை தூக்கிச் சென்றார்களா? அல்லது அந்த காட்டின் மிருகங்களுக்கு இரிய நாளா? அதே நேரத்தில் ஜிம்மியும் அவன் நண்பனும் மைக்கேலுக்காக அவன் வீட்டின் தெருவில் காத்திருந்தனர். அவர்களை எதிர்கொள்ள எந்த உண்மை காத்திருக்கிறது? பார்ப்போம் அடுத்த பகுதியில். இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. இந்த சீசனின் கதைகள் அனைத்தும் நான் உருவாக்கியவை. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், நோட்டிஃபிகேஷன் பெல், மேலும் காமெண்ட் மூலமாக ஆதரவு தெரிவியுங்கள். நீங்கள் எக்ஸ் இணையத்தில் என்னை தொடர விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.